ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் வாட்டர் எக்ஸஸ் ஆர் டிஃபெக்டர். இதில் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, ஹைப்போநட்ரீமியா, ஹைப்பர் நட்ரீமியான்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு சிஸ்டத்தையும் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சிம்டம் வைஸாக நான் சொல்கிறேன். இப்போ ஹைப்போநட்ரீமியாவில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஹைப்போநட்ரீமியா எப்படி அஃபெக்ட் ஆகுது என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா மசில் ஸ்டிச்சிங் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டெண்டன் ரிஃப்ளெக்ஸ். அடுத்து வந்து ஃபிட்ஸு, இன்க்ரீஸ்டு சிவிபி, இன்க்ரீஸ்டு ICP. ஹைப்பர்நட்ரிவியாவில் வாட்டர் டிஃபெக்ட், ரெஸ்ட்லெஸ்னஸ், வீக்னஸ், டெலீரியம், கோமா. அதாவது தண்ணியோட அளவு உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கும், ரெஸ்ட்லெஸ்னஸ் ரொம்ப டயர்டாக இருப்போம், வீக்காக இருக்கும் உடம்பு. அதாவது கோமானா சுயநலவு இல்லாத நிலைமைக்கு கூட போவாங்க ஹைப்போநட்ரிவியாவில். இதே கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் என்னென்னா இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர், அதாவது பிபி ரொம்ப அதிகமாக இருக்கும், பல்ஸும் சிவியராக இருக்கும். இதே ஹைப்பர்நட்ரிவியாவில் டாக்கிகார்டியா இருக்கும், ஹைப்போடென்ஷன் இருக்கும். டாக்கிகார்டியானா பல்ஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்போடென்ஷனா பிபி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே டிஷ்யூஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா இன்க்ரீஸ்டு சலைவேஷன் அண்ட் டியர். இன்க்ரீஸ்டு சலைவேஷனா என்ன, எச்சிலும் கண்ணீரும் அதிகமாக இருக்கும். இதே ஹைப்பர்நட்ரிமியாவில் அது எல்லாமே கம்மியாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு சலைவேஷன் அண்ட் டியர், கண்ணீர் துளி வந்து அது கம்மியாகவும் இருக்கும், எச்சிலும் கம்மியாக இருக்கும். ட்ரை ஸ்டிக்கி மியூக்கஸ் மெம்பரைன், அதாவது ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அடுத்து ரீனல் சிஸ்டத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒலிகுரியாக இருக்கும், யூரின் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே ஹைப்பர்நட்ரிமியாவில் ரெட் ஸ்வாலன் டங்க்கு, ஃப்ளூயிஸ்டு ஸ்கின்னு, டங்க் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும், ஃபீவர் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.